வணக்கம் நேயர்களே. சிறுகதையின் தலைப்பு எட்டிப் பறித்த பூக்கள். வாசிப்பது தேவி சங்கரி. காலம் வெகு வேகமாக ஓடிவிட்டதுதான். உருண்டோடிவிட்ட காலத்தை இழுத்து வர முடியுமா என்ன? அன்று எப்படி இருந்த உடம்பு இன்று தோல் சுருக்கம் கண்டு இளைத்து ஓடாகி பற்கள் போய், ஆனாலும் சிந்தனைகள் தூசு தட்டி போவதில்லை. யமுனாவுக்கு தாயின் ஞாபகம் நெஞ்சில் நிழலாடியது. தன்னை படிக்க வைத்தவள் அவளல்லவா என்று நினைத்தாள். அவளை மறக்க முடியுமா என்ன? பெற்ற தாயையும் தந்தையையும் மறந்து போனால் அவள் மகள் அல்லவே. துன்பம் தன் வாழ்வில் தொடர்கதையாக இருந்தாலும் அதை நினைத்து அவள் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. அம்மா அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு நடந்த நாட்கள் எல்லாம் மனதின் வசந்த காலங்கள். கடந்து போன நாட்களை அசை போடுவதில்தான் இன்பமே தவிர நிகழ்கால தோல்விகளைக் கண்டு துவண்டு போவதல்ல வாழ்க்கை. அவள் வாழ்க்கை எல்லோரையும் போல நடுத்தர குடும்பத்து வாழ்க்கை இல்லை. அதைவிட கீழ்தான். எத்தனையோ நாட்கள் சாப்பிடாமல் பட்டினி கிடந்திருக்கிறார்கள். அப்பா முனியனுக்கு கூலி வேலைதான். ஆனால் குடிக்கு அடிமை. அதனால் உழைத்த பணம் உடனடியாக சாராய கடைக்கு சென்றுவிடும். அம்மா நீலவேணி எத்தனையோ நாட்கள் புலம்பி தவித்திருக்கிறாள். இருப்பது ஒரே பெண். அவளுக்கு 4 நல்லது செய்து பார்க்கணும்னு அவருக்கு தோணலையே. இப்படி குடியே கதின்னு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் என்று புலம்பி தவிப்பதை பார்த்து இவளும் கலங்கி இருக்கிறாள். யமுனா படிப்பில் படுசுட்டி. படித்தது அரசாங்க பள்ளிக்கூடம் என்பதால் படிப்பு அவளுக்கு பிரச்சனை இல்லாமல் கழிந்தது. நீலவேணி கணவன் தரும் பணம் பத்தாததால் பகல் பொழுதில் வீட்டு வேலைக்கு போனாள். மாதம் அதில் கிடைக்கும் 2000 ரூபாய் அவளுக்கு மிகப்பெரிய பலத்தை தந்தது. யமுனாவுக்கு அம்மா வீட்டு வேலைக்கு செல்வதில் பிடித்தமில்லை. என்றாலும் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் அவளால் அம்மாவுக்கு எப்படி உதவ முடியும் என்று தெரியவில்லை. முதலில் நன்றாக படித்து ஒரு வேலையில் சென்று அமரும் வழியை பாரு யமுனா. அதன் பிறகுதான் அம்மாவுக்கு ஓய்வு என்பதெல்லாம் என்றாள் நீலவேணி. தாயை நினைத்து கண்ணீர் வந்தது அவளுக்கு. அப்பா மட்டும் குடிக்காமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லையே என்று எண்ணினாள். ஆனால் அதிகம் குடித்து கல்லீரல் கெட்டு அப்பா இறந்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அவள். அப்பா என்ற ஒரு ஜீவன் இருந்தவரை அத்தனை சுமைகளும் சிறியதாய்த்தான் தெரிந்தது. ஆனால் இன்று அப்பா இல்லை. அது மிகப்பெரிய துக்கமாய் தொண்டையை அடைத்தது. கணவனின் இழப்பு நீலவேணிக்கு மிகப்பெரிய துன்பம்தான். திடீரென உலகமே இருண்டு போனது போல இனி தான் மட்டும் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து விட்டாள். மகளின் அழுகை ஒலி சட்டென அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர தன்னை எண்ணியே கோபப்பட்டவளாய், நான் எப்படி யமுனாவை மறந்து போனேன் என்று நினைத்து கண்ணீர் உகுத்தாள். தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள நீலவேணிக்கு யமுனா என்னும் பிடிப்பு இருந்தது. அதனால் அவள் தன் மகளை பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள். அத்தை, இதோ சாப்பிட சாப்பாடு எடுத்து வைத்திருக்கிறேன். பசித்தால் சாப்பிடுங்கள். எனக்கு வேலைக்கு நேரமாகிவிட்டது என்று கூறி கீழே இறங்கி போனாள் மருமகள் ரம்யா. யமுனாவிற்கு ஒரு மகன், ஒரு மகள். மகன் சேதுராமன் என்ஜினியராக பணிபுரிகிறான். மருமகள் ரம்யா வங்கியில் பணிபுரிகிறாள். மகள் சுந்தரி பள்ளி ஆசிரியராக வேலை பார்க்கிறாள். சேதுராமனுக்கு ஒரே மகன்தான். அவன் அமெரிக்காவில் பணிபுரிகிறான். இன்னும் மணமாகவில்லை. மகளுக்கு ஒரே மகள். பெயர் நிவேதா. பார்க்க கொள்ளை அழகாயிருப்பாள். அமெரிக்காவில் பணிபுரியும் பேரன் பிருத்திவிக்கு நிவேதாவை மணம் முடிக்க வேண்டும் என்றுதான் யமுனாவிற்கு ஆசை. ஆனால் வயதாகிவிட்ட பிறகு இவள் பேச்சு அவ்வளவாக எடுபடவில்லை. மகன் காது கொடுத்தும் கேளாதது அவளுக்கு வருத்தம்தான். மருமகள் வைத்துவிட்டு போன இட்லி சாம்பாரை சாப்பிட்டு பசியாறினாள். இட்லி சூடு ஆறாத பாத்திரத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. சாம்பாரும் சுவையாகத்தான் செய்யப்பட்டிருந்தது. சாப்பிட்டு முடித்தவுடன் ஒரு மாத பத்திரிகையை எடுத்து புரட்டலானாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படித்திருப்பாள். மனசு லேசானது போல ஒரு உணர்வு. கண்களை மூடி மீண்டும் பழைய நினைவுகளை அசை போட்டாள். அம்மாவின் உழைப்பு வீண் போகவில்லை. யமுனா படித்து முடித்தவுடன் அவளுக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. கிடைத்த வேலையை பற்றி கொண்டார். ஆரம்பத்தில் சொற்ப சம்பளம்தான். ஆனால் இவள் வேலை திறனை பார்த்துவிட்டு உடனடியாக சம்பளத்தை ஏற்றி விட்டார்கள். வேலை கிடைத்தவுடன் இவள் செய்த முதல் வேலை அம்மாவை வேலைக்கு போக வேண்டாம் என சொல்லியதுதான். அம்மாவுக்கு மகளை நினைத்து மிகவும் பெருமை. என் மகள் நல்ல வேலைக்கு போய்விட்டாள். இனி அவள் வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை என்று எண்ணி அதை மகளிடமும் சொல்வாள். அம்மாவுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சிந்தனை என்று அவள் பலமுறை யோசித்திருக்கிறாள். ஆனால் அதற்கு விடைதான் கிடைத்ததில்லை. இவள் சம்பள பணத்தை அம்மாவிடம் தந்தபோது தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே வங்கியில் சேமிப்பில் போட்டுவிடச் சொன்னாள். அதை நினைத்து இன்றும் அவளால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. அவள் அம்மா படிக்கவில்லை. ஆனால் சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்திருக்கிறாள். ஆனால் இன்று தன் அம்மா போல தன் பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்வார். அவள் தன் பிள்ளைகளை படி என்று இதுவரை சொன்னதில்லை. ஆனால் படிப்பின் அவசியத்தை அவர்கள் உணர்ந்திருந்தனர். அவர்களும் இதுவரை சம்பள பணத்தை தன் அம்மாவிடம் தந்ததில்லை.
அவர்களே பொறுப்பாய் வங்கியில் சேமித்து வைத்து விட்டனர். யமுனா காதலித்துத்தான் தனசேகரை மணந்து கொண்டது. ஆனால் யமுனா நினைத்தது போல அவன் குணாதிசயங்கள் திருமணத்திற்கு பிறகு மாறியதுதான். தவறு செய்துவிட்டோமோ என்று இவள் பலமுறை அழுதிருக்கிறார். இவள் அழுவதை பார்த்து நீலவேணி ஆறுதல் சொல்லுவாள். எதற்கு கலங்குகிறாய்? உன் கணவனால் வாழ்க்கை நிம்மதியில்லை என்றா? முடிந்தவரை முயன்று பார். முடியவில்லையா? கவலைப்படாதே. தனித்து வாழ பழகு. ஏனெனில் உன்னை படிக்க வைத்ததற்கு காரணம் நீ யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது என்றுதான். தவறான முடிவு எடுக்காதே. எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது யமுனா என்ற அம்மாவை வினோதமாக பார்த்தார். சட்டென அம்மா மிகவும் உயர்வான இடத்தில் நிற்பது போல ஒரு பிரம்மை. நாளுக்கு நாள் தனசேகரின் கொடுமை எல்லை கடந்தது. அவளுடைய நகைகளை எல்லாம் எடுத்து போய் அடகு வைத்து சீட்டாடினான். இவள் கேள்வி கேட்டால் அடிக்க ஆரம்பித்தான். வேலைக்கு போகாமல் வேறு பெண்ணுடன் சுற்ற ஆரம்பித்தான். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்தால் குழந்தைகளுக்காக. பெரியவன் சேதுராமனுக்கு 6 வயது, சுந்தரிக்கு 4 வயது. அப்பா என்று கள்ளம் கபடமில்லாமல் பேசும் அந்த பிஞ்சுகளுக்கு தெரியாது அவனுடைய பொருத்தமில்லாத செயல்கள். வேறு வழியே இல்லை விவாகரத்து தவிர என்று அவள் எண்ணுகையில் அவனே விவாகரத்து பத்திரத்தை நீட்டினான். அவனை அமைதியாக பார்த்தவள் மறுபேச்சு பேசாமல் கையெழுத்து போட்டாள். அதன் பிறகு அவள் நினைவிலிருந்து அவன் சுத்தமாக மறைந்து போனான். இவள் வேலையும் வருமானமும் போதுமானதாய் இருந்தது. அம்மா குழந்தைகளை பார்த்து கொண்டாள். அவள் உதவியோடு பிள்ளைகள் வளர்ந்து பெரிய வேலையில் சென்று அமர்ந்தனர். இருவருக்கும் பாட்டி மீது பிரியம் அதிகம். அதனால்தான் அம்மா இறந்தபோது தாள முடியாத துக்கத்தில் மூழ்கினர். அவர்களை சமாதானப்படி சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்குள் இவள் படாத பாடுபட்டு விட்டாள். இதோ பாருங்கள், உங்கள் இருவரையும் விட எனக்குத்தான் இழப்பு அதிகம். அவர்கள் என் அம்மா, என் அப்பாவுக்கு பிறகு எல்லாமுமாக இருந்து என்னை வழிநடத்தியவர். இறப்பு என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். இந்த வார்த்தைகள் என் அப்பா இறந்தபோது அம்மா எனக்கு சொல்லியவை. அதைத்தான் இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றாள். அம்மாவின் இறப்புக்கு பிறகு தனசேகர் மீண்டும் அவளை தேடி வந்தான். தன்னை மன்னிக்கும்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஆனால் அவள் அவன் பேச்சை நம்பவில்லை. அவனை நம்பி நம்பி எத்தனையோ முறை ஏமாந்தாகிவிட்டது. இனியும் நம்பினால் தன்னை போல ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று எண்ணினாள். இதோ பாருங்கள், சட்ட ரீதியாக நாம் பிரிந்தாகிவிட்டோம். இனியும் என்னை தொந்தரவு செய்தால் நான் காவல்துறை உதவியை நாட வேண்டியிருக்கும் என்றார். அவன் வாய்க்கு வந்தபடி இவளை திட்டிவிட்டு சென்று விட்டான். மகளும் மகனும் இவளை வினோதமாக பார்த்தார்கள். வேலைக்கு செல்வதும் மகனுக்கும் மகளுக்கும் ஏற்ற வரன் பார்ப்பதுமாய் நாட்கள் ஓடியது. அவள் முயற்சி வீண் போகவில்லை. இருவருக்குமே நல்ல வரனாக அமைந்து விட்டது. அடுத்தடுத்து திருமணத்தை முடித்து விட்டாள். இவள் அலுவலகத்தில் இருந்து வந்தவர்கள் அவளை புகழ்ந்து தள்ளினர். எப்படி உன்னால் முடிந்தது யமுனா? நீ மிகவும் தைரியசாலிதான். நல்ல இடமாக பிடித்து விட்டாயே மகனுக்கும் மகளுக்கும் என்றனர். அவள் அத்தனை பாராட்டுதலையும் ஒரு புன்னகையில் அடக்கி விடுவாள். அதன் பிறகு வாழ்க்கை வெகு வேகமாக ஓடிவிட்டது. திரும்பி பார்ப்பதற்குள் காலம் சீக்கிரமாக பறந்து விட்டது. இவள் வேலையில் இருந்து ரிட்டையர் ஆன போது வந்த பணத்தில் மகன் ஒரு பைசா கூட வாங்க மறுத்து விட்டான். அது நீ உழைத்த பணம், உன் பெயரில் வங்கியில் இருக்கட்டும் என்று விட்டான். அவனை நினைத்து பெருமையாக இருந்தது. அம்மாவின் பணத்துக்கு அடித்து கொள்ளும் உலகம் இது. ஆனால் மகன் தன் தந்தையைப் போல் இல்லாதது ஒருவித ஆறுதல் என்று நினைத்தாள். மகளும் கை நிறைய சம்பாதிப்பதால் அவளும் இவள் பணத்தை எதிர்பார்க்கவில்லை. தாயின் நிழலில் வளர்ந்தவர்கள், கஷ்டம் உணர்ந்தவர்கள். அதனால் பணத்தை வீண் செலவு செய்யாமல் சேமிக்க பழகியிருந்தனர். அந்த வகையில் அவள் எதுவும் அவர்களுக்கு வழிகாட்ட தேவை இருக்கவில்லை. அவர்கள் பெற்ற கல்வியே அவர்களை வழிநடத்தியது. அம்மாவின் ஆசீர்வாதம் தான் தன் பிள்ளைகள் இந்த அளவுக்கு புத்திசாலியாய் விவரம் புரிந்தவர்களாய் இருக்கின்றனர் என்று எண்ணினாள். என்னதான் மனம் பழைய நிகழ்வுகளை அலசி ஆறுதல் தேட முற்பட்டாலும் நிகழ்காலத்துக்கு வந்துதானே தீர வேண்டும். டிவியை ஆன் செய்தாள். பழைய படம் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. பெரும்பாலும் இவள் தன் அம்மாவுடன் அமர்ந்து இது போன்ற பழைய படங்களை பார்த்ததுண்டு. அப்போதெல்லாம் அம்மா அந்த படம் பற்றிய கதையை இவளுடன் பகிர்ந்து கொள்வாள். ஆனால் இப்போது அம்மா உயிருடன் இல்லை. மனம் மீண்டும் தன் அம்மா பற்றிய நினைவில் மூழ்கி போனது. நீலவேணி பார்க்க உயரமாய் ஒல்லியான தேகவாகுதான். ஆனால் நல்ல சிவப்பு நிறம். அவள் அழகு மற்றவர்களை பொறாமை கொள்ளச் செய்தது என்றால் மிகையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முனியனை அவள் மனம் செய்து கொண்ட போது அப்பாவும் அம்மாவும் உயிரோடு தான் இருந்தனர். ஆனால் மருமகன் குடிக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனேயே அப்பா பாதி இளைத்து ஓடாகிவிட்டார். என் மகளின் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே என்ற கவலையிலேயே உடல்நிலை மோசமாகி உயிரையும் விட்டார். அப்பா போன அடுத்த வருடத்திலேயே அம்மாவும் மாரடைப்பில் இறந்து போனாள். நீலவேணிக்கு கணவனும் மகளும் மட்டுமே நினைவில் நின்றனர். அவ்வப்போது கணவன் பற்றிய கவலையில் அவளும் இளைத்து துரும்பாகி போனாள். அப்போதுதான் பக்கத்து வீட்டு சிவகாமி அம்மாள் அவளை வீட்டு வேலைக்கு அழைத்தாள். அவளும் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்ய ஆரம்பித்தாள். பின்னாளில் அந்த பணம் அவளுக்கு பெரும் உதவியாக இருந்தது. முனியன் வேலைக்கு போகாத நாட்களில் அதுதான் அவளுக்கு சோறு போட்டது.
அப்போதுதான் அவள் பெண்ணுக்கு வேலையும் சம்பாதனையும் எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொண்டாள். தன் மகளுக்கு திருமணத்தை விட முதலில் வேலை முக்கியம் என்ற உண்மையையும் அவள் அறிந்து கொண்டாள். நீலவேணி படிக்கவில்லை. அதனால் தானோ என்னவோ யமுனாவை அவள் வேலை வாங்கியதில்லை. நீ நன்றாக படிக்க வேண்டும். நல்ல வேலையில் சென்று அமர வேண்டும். அதுதான் இந்த அம்மாவின் ஆசை. அதை நீ நிறைவேற்றுவாயா யமுனா என்றாள். என்னம்மா நீ இதையெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டுமா சொல். நம்முடைய கஷ்டம் அறியாதவளா நான் என்பாள். நீலவேணிக்கு தன் மகளின் பேச்சு கேட்டு பூரித்து போகும். அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவதில் முனைந்தாள் யமுனா. 12ஆம் வகுப்பில் மட்டுமல்ல, கல்லூரியிலும் அவள்தான் முதல் மதிப்பெண். நீலவேணிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சிவகாமி அக்கா, என் பொண்ணு நான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா படிச்சிட்டாக்கா என்று அவள் சொன்னதை கேட்டு அந்த சிவகாமி புன்னகையுடன், உன் நல்ல மனசுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டார் என்றாள். இந்தா நீலவேணி, 1000 ரூபாயை வைத்துக்கொள். உன் மகளுக்கு பிடித்ததாக எதையாவது வாங்கி கொடு. நீ சும்மா வாங்கி கொள்ள மாட்டாய் என்று தெரியும். ஐயா உனக்கு போன மாதத்திலிருந்தே 1000 ரூபாயை ஏற்றி கொடுக்க சொன்னார். அந்த பணம்தான் இது என்றவளை நன்றியுடன் கும்பிட்டாள். இதோ பாரு நீலவேணி, நீ செய்த வேலைக்குத்தான் கூலியே தவிர உன்னை போல ஒரு தங்கமான பெண் உதவியாக இருக்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உன் மகள் நீ நினைப்பது போல பெரிய வேலைக்கு செல்வாள். நீ கவலையே படாதே. ஆனால் ஒன்று, வேலையை மட்டும் உயிரை விட மேலாய் பற்றி கொள்ள வேண்டும். அதை மட்டும் உன் மகளுக்கு சொல்லி பழகு என்றார். நிச்சயமா சொல்வேனம்மா. காரணம், இந்த சம்பளம் தான் ஒரு தைரியத்தை தருது. எப்படி சாப்பிடுறதுன்னு வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த பணம் தான் எங்க வவுத்த நிரப்புச்சு. மறக்க மாட்டேம்மா. ஒரு மனுஷன் கடந்து வந்த பாதையையும் மறக்கப்படாது. உதவி செஞ்சவங்களையும் கடைசி வரைக்கும் நன்றியோட ஞாபகத்துல வச்சுக்கிடணும் என்றார். அவள் பேச்சை கேட்டு சிவகாமி வியந்து போய் நின்றாள். உண்மையிலேயே நீ மிகவும் பெரிய மனுஷிதான் நீலவேணி. ஒருத்தங்களை உயர்த்துறது அவங்களோட பெருந்தன்மையான பேச்சுதான் என்றாள். யமுனா என்ஜினியரிங் முடித்து மாதம் 40,000 சம்பளத்தில் வேலையில் சென்று அமர்ந்தாள். அம்மாவை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறவும் அவள் எதுவும் பேசாமல் மகளின் ஆசையை நிறைவேற்றினாள். அம்மா ஏதாவது சொல்வாள் என்று எதிர்பார்த்தவள், அவள் இவள் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் வேலையை விட்டுவிடவும் ஆச்சரியமாக பார்த்தாள் அம்மாவை. மகளிடம், நீ என் வார்த்தைக்கு மதிப்பு தந்தாய் அல்லவா, பதிலுக்கு நான் உன் வார்த்தைக்கும் மதிப்பு தர வேண்டும் தானேம்மா என்பாள். கண்ணில் நீருடன் தன் அம்மாவை கட்டிக் கொள்வாள் யமுனா. மீண்டும் நிகழ்காலத்துக்கு வந்த யமுனாமால் அதற்கு மேல் அந்த படத்தை பார்க்க முடியவில்லை. வயது 70ஐ தாண்டிவிட்டது. இப்போதெல்லாம் அவளுக்கு தன் தாயின் ஞாபகமும் சிறு வயது தோழிகளும் தான் அடிக்கடி நினைவுக்கு வருகின்றனர். வாலிபம் என்பது நிரந்தரமானதல்ல. எல்லோருக்கும் ஒரு நாள் மூப்பு வரும். அப்போதுதான் தான் செய்த நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சிந்திக்கும் மனநிலை வரும். கணவனை யமுனா மன்னித்து ஏற்கவில்லை என்ற கோபம் மகனுக்கும் மகளுக்கும் உண்டு என்றாலும், இது அம்மாவுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டது. அதனால் ஆலோசனை சொல்லும் அதிகாரம் தனக்கு இல்லை என்றான் மகன். தன் அம்மா தன்னை நினைத்து பெருமைப்பட்டது போல அவளும் மகனை நினைத்து பெருமைப்பட்டாள். நல்ல வேளையாக இருவரும் தனசேகரை போல இல்லை. அவள் அம்மா போல சுந்தரி, அவளைப் போல சேதுராமன். அதில் அவளுக்கு திருப்தியே. அன்றாடம் கடவுளுக்கு நன்றி சொல்வாள். கடவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை விட, கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பாள் அம்மா. மீண்டும் அம்மாவின் நினைவுகள் அவளை தொடர்ந்தது. கண்ணில் நீர் வழிந்தது. வயதான ஒரு பெண்மணி அழுகிறாள் என்றால் அது அவள் கடந்த கால வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை எண்ணித்தான். இந்நேரம் மகள் என்ன செய்து கொண்டிருப்பாள் என்று யோசித்தாள். அவளிடம் பேச வேண்டும் போல இருந்தது. செல்போனை எடுத்து நம்பரை அழுத்தினாள். சுந்தரிதான் பேசினாள். என்னம்மா, எப்படி இருக்கிறாய்? உன்னை பார்க்க நானே வரலாம் என்றுதான் இருந்தேன் என்றாள். ஆனால் திடீரென்று வேறு ஒரு வேலை வந்துவிட்டது. அதுதான் வர முடியவில்லை. இன்னும் 2 மாதம் விடுமுறைதான். உன் பேத்தியும் விடுமுறைக்கு பாட்டியுடன் போய் தங்கிவிட்டு வரலாம் என்று ஒரே நெச்சரிப்பு என்றாள். நிவேதா யமுனாவை உருவத்தில் உரித்துக் கொண்டு வந்திருக்கிறாள் என்று மகள் சொல்லுவதை கேட்டு தனக்குள் சிரித்துக் கொள்வாள். பேத்தி தன்னைப் போல் இருப்பதால் மட்டுமல்ல, தன் வாழ்க்கையைப் போல அவள் வாழ்வும் ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டினாள். வாழ்க்கை என்பது நம்மை எங்கு அழைத்துச் செல்லுகிறதோ அத்துடன் பயணிக்கும் பாத யாத்ரீகர்கள் போலத்தான் நாமும். எதையும் நான் செய்தேன் நான் முடித்தேன் என்னும் பேச்சு கூட பேசக்கூடாது என்பாள் அம்மா. அதனால்தான் பல நேரங்களில் மௌனமாக இருந்திருக்கிறாள் யமுனா. தன் சொல் கூட பிறரை காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்தவளுக்குத்தான் தனசேகர் போன்ற பொருத்தமில்லாத துணையை கொடுத்து தன்னை வாழ்வின் வெறுத்த நிலைக்கு தள்ளினாரோ கடவுள். ஒருவர் செய்யும் நல்லது கெட்டது தான் அவரவர் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று அம்மா சொல்வாளே. ஆனால் இன்று வரை அவளுக்கு புரியாத புதிராய் இருப்பது அவள் அப்படி என்ன பாவம் செய்தாள் என்பதுதான். உயிர் என்பது உன்னதமான ஒன்று. என்னதான் சோதனைகள் வந்தாலும் அதை போக்கிக் கொள்ளும் உரிமை மட்டும் நம் கையில் இல்லை. அப்படி கோழையைப் போல் தவறான முடிவு எடுப்பவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கையை ஒரு கட்டத்தில் இழந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நீ மட்டும் எக்காரணம் கொண்டும் அது போன்ற நிலைக்கு செல்லக்கூடாது என்று அம்மா எத்தனை முறை அவளுக்கு பாடம் எடுத்திருப்பாள் தெரியுமா?
ஆனால் அது எல்லாம் அவள் மனதுக்கு ஆறுதலை தந்ததா என்றால் அவளால் உறுதியாக கூற முடியாது. தனசேகரை தான் ஏன் காதலித்தோம் என்று எண்ணி எண்ணியே அவள் உருக்குலைந்த தருணங்கள் ஏராளம். வாழ்க்கை என்பது கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது மட்டுமல்ல, தான் என்னென்ன தவறுகள் புரிந்தோம் என்று சுய பரிசோதனை செய்வதும் தான். அப்படித்தான் அவள் தன்மேல் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று நினைத்து பார்க்கிறாள். இந்த வயதில் தன் தவறை ஆராய்ந்து என்ன செய்யப் போகிறாள் என்ற எண்ணம் தோன்றலாம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை திரும்பி பார்க்கும்போது நிச்சயம் வாழ்வின் மேடு பள்ளங்களையும் நினைத்து பார்க்கத்தான் செய்கிறான். அதற்காக நினைவுகளுக்கு தடை போட முடியாதே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகள் வந்து விடுவாள். பேத்தி நிவேதாவும் வந்துவிடப் போகிறாள். அதன் பிறகு நேரம் போவதே தெரியாது. மெல்ல கண் மூடினாள். அப்படியே உறங்கிப் போனாள். மாலை ஆகிவிட்டிருந்தது. இவள் கண் விழித்தபோது மகள் சுந்தரியும் பேத்தி நிவேதாவும் வந்து விட்டார்கள். அம்மா, நீ ஒன்னும் பதட்டப்படாம எழுந்திரு. நாங்கள் எப்பவோ வந்து விட்டோம். உன் தூக்கத்தை கலைக்க வேண்டாம் என்றுதான் எழுப்பவில்லை என்றாள் சுந்தரி. அம்மா, உனக்கு பிடித்த சொய உண்டை செய்து எடுத்து வந்தேன். சாப்பிடுமா என்றாள் மகள். புன்னகையுடன் பேத்திக்கும் ஊட்டிவிட்டாள். பிறகு என்னம்மா, மாப்பிள்ளை வரவில்லையா என்றாள். அவருக்கு வேலை அதிகம்மா. என்னைப் போல வேலையா சொல்லு. பிசினஸ் இல்லையா? அதுதான், பிறகு வருவார்மா என்றாள் சுந்தரி. அவள் சொல்வது வாஸ்தவம் தானே. அவளைப் போல் மாப்பிள்ளை வந்து இங்கு அமர்ந்து கொண்டால் தொழிலை யார் பார்ப்பார்கள்? உடையவன் பார்க்காத கணக்கு ஒரு முழம் குட்டை என்ற பழமொழி கூட இருக்கிறதே. சரிம்மா, மாப்பிள்ளைக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ வரட்டும் என்றார். உன்னிடம் நான் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் சுந்தரி என்றார். நீயும் உன் கணவரும் நிவேதாவுக்கு யாரையாவது மாப்பிள்ளையாக தேர்வு செய்து வைத்திருக்கிறீர்களா என்றாள். சுந்தரி தன் அம்மாவை வியப்புடன் பார்த்தாள். இல்லையேம்மா, எதற்கு கேட்கிறாய்? அம்மா எது சொன்னாலும் உன் நன்மைக்குத்தான் என்று தெரியும் இல்லையா? என்னம்மா இது, பீடிகையெல்லாம் போடுகிறாய்? அது இல்லைம்மா, நம்ம பிருத்விக்கு ஏன் நிவேதாவை மணம் முடிக்க கூடாது என்றார். அதிர்ச்சியுடன் தாயை பார்த்தாள் அவள். என்னம்மா நீ, அண்ணன் இதற்கு ஒத்துக்கொள்வானா என்றாள். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நிவேதாவை பிருத்விக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா என்றார். உன் விருப்பம்தாம்மா என் விருப்பமும். அவர் கூட ஒரு முறை இது பற்றி என்னிடம் பேசியிருக்கிறார். நான் தான் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் என்றார். இதோ பார் சுந்தரி, பிருத்வி என் பேரன். அவன் பிறந்த உடனேயே உனக்கு பெண் குழந்தைதான் பிறக்க வேண்டும் என்று கடவுளிடம் நான் வேண்டினேன். ஏன் தெரியுமா என்றவளை கேள்வியுடன் பார்த்தாள் மகள். என் அம்மாவுக்கு நான் ஒற்றை பெண். அப்பா சிறு வயதிலேயே இறந்து விட்டார். சொந்தத்தின் அருமை உணர என் கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை. நான் காதலித்து மனம் புரிந்து கொண்ட உன் அப்பாவோ பொறுப்பானவராய் இருக்கவில்லை. அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழத்தான் முயன்றேன். ஆனால் பைத்தியம் பிடித்துவிடும் போல ஒவ்வொரு நாளின் வேதனையும் சொன்னால் புரியாதுமா. ஆனால் என் அம்மாவுக்கு புரிந்தது. அதனால்தான் நான் எடுத்த முடிவுக்கு அவர் எதுவுமே சொல்லவில்லை. என் மனம் வேதனைப்பட்டது. 2 குழந்தைகள் என்று ஆன பிறகும் வேறு ஒருத்தியை தேடிச் சென்ற உன் அப்பாவுடன் மனைவியாய் வாழப் பிடிக்கவில்லை. மிகவும் அருவருப்பாய் உணர்ந்தேன். சுந்தரி தன் அம்மாவின் தோள் தொட்டு, பழசெல்லாம் வேண்டாமேம்மா, உன் வேதனை கண்ட எனக்கும் அழுகை வருகிறது என்றாள். இல்லை சுந்தரி, நீ என் மகள். ஒரு பெண்ணின் மனதை இன்னொரு பெண்ணால் தான் புரிந்து கொள்ள முடியும். உன் அப்பாவை விவாகரத்து பண்ண முடிவெடுத்த போது அது சரியா தவறா என்ற குழப்பம் என் மனம் புறாவும் பரவி கிடந்தது. ஆனால் தான் வேறு ஒரு பெண்ணை மணக்கப் போவதாகவும் அதற்கு என்னிடம் இருந்து விவாகரத்து வேண்டும் என்று அவர் சொன்னபோது அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு உணர்ச்சியை முழுவதுமாக துடைத்துக் கொண்டுதான் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன். கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவெல்லாம் உன் அம்மாவுக்கு தெரியாது. என் அம்மா எனக்கு துணையாக இருந்தது எனக்கு மிகப்பெரிய பலம். அம்மா மட்டும் என்னுடன் துணையாக இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த நிலையில் இருந்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. யமுனா முழுக்க முழுக்க தன் அம்மாவை சார்ந்தவளாகத்தான் இருந்தாள். அது சரியா தவறா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒழுங்காக அமையவில்லை என்றால் பெற்றவர்களின் துணையாவது வேண்டும். அப்போதுதான் தன் கண்ணீரை அவள் அடக்க முடியும். ஆனால் நான் வளர்ந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணினேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நீங்கள் தன்னிச்சையாய் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். அதனால்தான் உங்களிடம் பாசத்தை கொட்டாமல் சற்று தூரமாய் இருந்து வழிநடத்தினேன். இப்போது சுந்தரிக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அம்மா, நான் ஒருபோதும் உன் பாசத்தை குறைத்து எடை போடவில்லையேம்மா என்றாள். நீ போட மாட்டாய் என்று எனக்கு தெரியுமா? அதற்கு காரணம் என் அம்மா, உன் பாட்டி. அவர்கள் உங்களை அப்படி வளர்த்தார்கள். என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த அம்மா மீது கோபம் வரலாம். அப்பாவை அம்மா ஏன் சேர்த்து கொள்ளவில்லை என்ற கேள்வியோடு அது நின்றும் போகலாம். சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த தன் தாயின் மடியில் தலை வைத்து படுத்தாள் சுந்தரி. அம்மா, நீ உன் பழைய சோகத்தை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதானே உன்னை பார்க்க வந்தேன். நீ என்னவென்றால் இப்படி உன்னையே வருத்திக் கொள்கிறாயே என்றாள். மகளை பார்த்து புன்னகையுடன், அம்மா, வருத்தப்படுகிறேன் என்று நினைக்காதே சுந்தரி. நிவேதாவை பிருத்விக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்றார். தன் அம்மாவை புரிந்து கொண்ட சுந்தரியோ அவளிடம், அம்மா,
நீ சொல்வது போல என் மகளை பிருத்விக்கு தருவதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அண்ணன் இதற்கு சம்மதிப்பானா என்று அதுதானம்மா என் கேள்வி என்றாள். சேதுவை நான் பார்த்துக் கொள்கிறேன்மா. ஆனால் அதற்கும் முன்னால் பிருத்திவியிடம் நான் பேச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் உன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது நான் மட்டும் அல்ல என்று நிறுத்தியவள் பிருத்திவியும் தான் என்றாள். சுந்தரிக்கு இது சிறு அதிர்ச்சிதான் என்றாலும் தன் அம்மாவை நம்ப முடியாத பார்வையில் பார்த்தாள். என்னம்மா அப்படி பார்க்கிறாய்? அம்மா என்ன பொய் சொல்கிறேன் என்றா நினைக்கிறாய்? பிருத்வியே என்னிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான் என்றால் நீ பார்த்து கொள்ளேன் என்றாள். பிருத்வி நிவேதாவை காதலிக்கிறான் அம்மா என்ற மகளுக்கு அதை காதல் என்று சொல்ல மாட்டேன் சுந்தரி. ஏனெனில் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தங்கள் துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தாலும் இந்த பெண் நமக்கு சரியான தேர்வா என்ற யோசனையை பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை. அப்படித்தான் பிருத்வி என்னிடம் தன் மனம் விட்டு பேசினான். அவளுக்கு நினைவு மீண்டும் பழைய நிகழ்வில் லயித்து போனது. அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த பிருத்வி பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமாக இருந்தான். ஆஜானுபாகுவான உயரம், நல்ல சிவப்பு, பாட்டியின் பேரில் பிரியம் அதிகம். அவன் வளர்ந்தது பெரும்பாலும் பாட்டியிடம்தான். தன் பிள்ளைகளிடம் அதிக பாசத்தை கொட்டாத யமுனா பேரனிடம் பிரியமாய் இருந்தாள். பாட்டியிடம் சாப்பிடுவது, தூங்குவது, கதை கேட்பது என அவனுடைய சிறு வயது நிகழ்வுகள் யமுனாவுடன் தான் கழிந்தது. தன் அத்தை மகள் நிவேதாவுடன் நட்பு முறை பழக்கம்தானே தவிர எப்போதாவது அத்தை வீட்டில் ஃபங்க்ஷன் என்றால் எல்லோரும் போய் வருவார்கள். நிவேதா பெரியவளானதும் சுத்தமாய் தன் வீட்டு பக்கம் இவர்கள் போவதில்லை. அதன் பிறகு அவன் படிப்பில் கவனம் செலுத்தி கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அமெரிக்கா சென்று விட்டான். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் என்று இருந்தாலும் அவ்வப்போது அவன் நினைவில் நிவேதா வந்து போவாள். அவன் தன் பாட்டியிடம் நிவேதா பற்றி கேட்க தவறுவதே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவன் கேள்வியில் மனதை படித்து விடுவாள் யமுனா. அவன் மனம் சந்தோஷப்படும் விதமாய் பதில் சொல்லும் பாட்டியை அவன் மிகவும் உயர்வாக எண்ணினான். என் பாட்டி அனுபவத்தில் முதிர்ந்தவர், நல்லது கெட்டது உணர்ந்தவர், மனித மனங்களை எளிதில் புரிந்து கொள்ள தெரிந்தவர் என்று பெருமையாக எண்ணினான். தன் மனதின் ஆசையை எளிதில் அடையாளம் கண்டு அதை நிறைவேற்ற பாடுபடும் பாட்டியை உடனடியாக பார்க்க வேண்டும் போல தோன்றியது பிருத்விக்கு. தன் பாட்டி, தந்தை, தாய், அத்தை, மாமா, நிவேதா என்று மனம் முழுக்க அவர்களின் நினைவே இருந்தது அவனுக்குள். பாசமும் அன்பும் நிறைந்திருக்கும் இடத்தில் அக்கறையும் அதிகம் இருக்கும். அம்மாவும் அப்பாவும் தொலைபேசியில் பேசினார்கள். சுந்தரியும் நிவேதாவும் இங்குதான் இருக்கிறார்கள் பிருத்வி என்றாள் பாட்டி. நீ அத்தையிடம் பேசேன் என்று போனை தன் மகளிடம் கொடுத்தாள் யமுனா. சுந்தரி பிருத்வியுடன் பேசினாள். அதன் பிறகு சுந்தரி தன் அம்மாவுடன் கொஞ்ச நேரம் பேசியிருந்து விட்டு கதை புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டாள். நிவேதா அவளுக்கு இரவு உணவு எடுத்து வந்து தந்தபோதுதான் பாட்டி வெகு நேரம் கண்களை மூடி பிரார்த்தனையில் இருக்கிறார்களே என்று அழைத்தாள். உணர்வு வந்தவளாய், சரிம்மா நீ போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டு விட்டு ராமாயணம் படித்துவிட்டு உறங்குகிறேன் என்றாள். பாட்டிக்கு ராமாயணம் மகாபாரதம் புத்தகங்கள் படிக்கும் வழக்கம் இருக்கிறது என்று அம்மா சொல்ல கேட்டிருக்கிறாள் நிவேதா. அதனால் சரி பாட்டி நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறி நடந்தவள் சற்று நேரம் தயங்கி நின்றாள். அவள் தயக்கத்தை பார்த்து என்ன நிவேதா பாட்டியிடம் ஏதாவது கேட்க வேண்டுமா என்றாள். அவள் தயங்கி தயங்கித்தான் கேட்டாள். அதில்லை பாட்டி, பிருத்வி மாமா அமெரிக்காவில் தானே இருக்கிறார்கள். மாமா எப்படி இருக்கிறார்கள்? போன் பேசிய போது என்னை பற்றி விசாரித்தார்களா பாட்டி என்றாள். புன்னகையுடன் பேத்தியை பார்த்து உன்னை பற்றி விசாரிக்காமல் இருப்பானா அவன்? நீ எப்படி இருக்கிறாய்? நன்றாக சாப்பிடுகிறாயா? பரீட்சை எல்லாம் நன்றாக எழுதியிருக்கிறாயா? இப்படி எத்தனை கேள்விகள் தெரியுமா என்றாள் யமுனா. நிஜமாகவா பாட்டி? மாமாவுக்கு என் மேல் அத்தனை பிரியமா என்றாள் அவள். என்னம்மா நீ இப்படி கேட்கிறாய்? உன் மேல் அவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் தெரியுமா என்றவள் அவளை அழைத்து கொண்டு அந்த அறைக்குள் இருந்த மற்றொரு அறைக்குள் நுழைந்தாள். அங்கு அவள் அந்த பீரோவை திறந்து காட்டிய போது அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் நிவேதா. பிருத்வி மாமா என் மேல் இத்தனை பிரியம் வைத்திருக்கிறாரா என்று எண்ணியவள் சற்று நேரம் எதுவுமே பேச பாட்டி, நான் இதை எதிர்பார்க்கவில்லை பாட்டி. மாமா என் மேல் இத்தனை அன்பு வைத்திருக்கிறார்னு நினைக்கிறப்போ மனசுக்குள்ள நான் ஒரு ராஜகுமாரி மாதிரின்னு தோணுது பாட்டி என்றவளிடம், சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ ராஜகுமாரி தான் நிவேதா என்றாள் யமுனா. அன்றிலிருந்து நிவேதா பிருத்திவியின் நினைவில் கரைந்து போக ஆரம்பித்தாள். காதல் என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது. மனசுதான் அதற்கு அடித்தளம். நிவேதாவுக்கும் பிருத்விக்கும் 6 வயது வித்தியாசம். அவள் அவனை மாமா என்றுதான் அழைத்திருக்கிறாள். அவ்வப்போது அவனை தன் வீட்டில் பார்த்திருக்கிறாள் என்றாலும் அதிகமாய் பேச மாட்டாள். ஏதாவது கேட்டால் பதில் சொல்லுவாள். ஆனால் அவள் மீது காதலை மனதிற்குள்ளேயே வைத்திருக்கிறான் போலும். தனக்குள்ளேயே பேசிக் கொண்டவள் அவனுடன் பேசினால் என்ன என்ற உந்துதல் தோணவே நேராக பாட்டியிடம் சென்றாள். என்னம்மா என்று கேட்ட பாட்டிக்கு, நான் மாமாவுடன் பேசினால் தப்பா பாட்டி என்றாள். யார் சொன்னது நீ உன் மாமனுடன் பேசுவதை தவறென்று என்று கேட்டவள், இரு இப்போதே நான் அவனுக்கு போன் போட்டு தருகிறேன், பேசு என்ற பாட்டி அவளுக்கு தோழியைப் போல தோன்றினாள். பாட்டிதான் முதலில் பிருத்திவியிடம் பேசினார்கள். பிறகு இவளிடம் போனை கொடுத்தவுடன் இவளுக்கு பேச்சே எழவில்லை. மாமா, நான் நான் நிவேதா பேசுகிறேன் என்றாள் மெல்லிய குரலில்.
சொல்லு நிவேதா, நீ என்னிடம் பேச வேண்டும் என்றாயாமே?" என்றவனிடம், "ஆமாம் மாமா. ஆனால் அதற்கு முன்னால் நான் உங்களிடம் வேறு ஒன்று கேட்க வேண்டும். நீங்கள் எப்போது இங்கு வருவீர்கள்? எனக்கு எனக்கு உங்களை நேரில் பார்க்க வேண்டும் போல இருக்கிறது மாமா" என்றாள் சிறு கேவலுடன். எதிர்முனையில் அவன் அதிர்ந்தான். "ஏய் நிவி, இதென்ன சிறு பிள்ளை போல் அழுவது?" நிவி என்ற அவன் அழைப்பு 1000 பூக்களை தலையில் கொட்டியதைப் போன்ற உணர்வு. "ஆ ஆமாம் அம்மா, பாட்டி என்னிடம் அலமாரியை திறந்து காட்டினார்கள். எனக்காக நீங்கள் வாங்கி குவித்திருக்கும் பொருட்களை எல்லாம் பார்த்தபோது எனக்கு அழுகை அழுகையாக வந்தது மாமா" என்றாள். "என்மேல் எவ்வளவு அன்பும் காதலும் இருந்தால் இதையெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க" என்றாள். "ஆனால் என்மேல் காதல் என்று ஏன் மாமா என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை?" அது அது ஒன்றுமில்லை நிவி. திருமணத்திற்கு பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்தேன். நீயே தெரிந்து கொண்டாய் என்று கூறி சிரித்தான். அவன் சிரிப்பில் திருப்தி அடைந்தவளாய் அவனிடம் பேசி முடித்து போனை பாட்டியிடம் கொடுத்தாள். எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருந்த அவள் மனதில் இப்போது முழுக்க முழுக்க பிருத்வி தான் இருந்தான். தேங்க்ஸ் பாட்டி என்று கூறி தன்னறைக்கு சென்று முடங்கினாள் நிவேதா. எப்போது பிருத்வி இந்தியா வருவான் என்று எதிர்பார்க்க தொடங்கிவிட்டாள். அவள் பேசியது அம்மாவுக்கு தெரியாது. தெரிந்தாலும் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்று அவளுக்கு தெரியும். நிவேதா பாட்டியிடம் அதிகமாய் பேசினாள். கதை கேட்டாள். அவளுடைய சிறு வயது விளையாட்டுகள் பற்றி, தோழிகள் பற்றி கேட்டாள். எல்லாவற்றுக்கும் பொறுமையாய் பதில் சொல்லிய பாட்டியை அவளுக்கு மிகவும் பிடித்து போயிற்று. "பாட்டி, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்" என்று சொல்லி சிரித்த பேத்தியை பார்த்து புன்னகைத்தாள் யமுனா. "பாட்டி, நீங்க ஏன் தாத்தாவை விட்டு பிரிந்தீர்கள்? உங்களுக்குள் சண்டையா?" என்று அப்பாவியாய் விழுவிறுத்து கேட்டவளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திகைத்துப் போய் அமர்ந்திருந்தாள். ஒரு பெண் கணவனை பிரிந்து வாழ்ந்தால் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு? சமுதாயம் கேலி செய்தவற்றை தூர போட்டுவிட்டு தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவள் தனக்குள் விதைத்துக் கொண்டது இன்று ஆட்டம் காணுவது போல் ஒரு பிரம்மை. அவள் மனதிலிருந்து காணாமல் போன தனசேகர் அவளை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது. "உன்னை விட்டு பிரிந்தாலும் இதோ உன் பேத்தி கேட்கும் கேள்விகளுக்கு விடை சொல்" என்று சவால் விடுவது போல இருந்தது அந்த பார்வை. கண்களில் அவளையும் அறியாமல் நீர் நிரம்பியது. "உன் தாத்தாவை நான் விரும்பித்தான் மணந்து கொண்டேன் நிவேதா. ஆனால் உன் தாத்தாவுக்குத்தான் என்னை பிடிக்காமல் போய்விட்டது. ஏனென்று தெரியவில்லை. இன்று வரை அதை யோசித்து தோல்விதான் கண்டிருக்கிறேன். கட்டின மனைவியை விட்டுவிட்டு வேறு பெண்ணை நாடிப் போனவரை உயர்வாக எண்ணும் எண்ணம் ஏனோ எனக்கு வரவே இல்லையேம்மா" என்றாள். பாட்டியை அதிசயமாக பார்த்தாள் அவள். "நீ எடுத்த முடிவு 100க்கு 100 சரிதான் பாட்டி. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அம்மாவையும் மாமாவையும் வளர்த்து ஆளாக்கியிருக்கிறாயே பாட்டி. உன் தினம் யாருக்கு வரும்?" என்றாள் நிவேதா. பேத்தியை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் யமுனா. "என்ன பாட்டி அப்படி பார்க்கிறாய்? உன் தன்னம்பிக்கைதான் எங்களையெல்லாம் இப்படி வாழ வைத்திருக்கிறது. உன் நிலையில் யார் இருந்திருந்தாலும் ஒடிந்து போய் இருந்திருப்பார்கள். ஆனால் நீ வாழ்ந்து அல்லவா காட்டியிருக்கிறாய். வாழ்க்கை ரொம்ப சவாலானது பாட்டி. இந்த சவாலுடன் நீ வாழ்ந்திருக்கிறாய். கலங்காமல் உறங்கு" என்றாள். யமுனாவுக்கு தன் அம்மாவை நேரில் பார்ப்பது போல் இருந்தது. நன்றி.